மார்னிங் ஜீவிதா. வெரி குட் மார்னிங் பிரீத்தி. ஜீவிதா, இன்னைக்கு மண்டே. மண்டேனாலே வந்து பயங்கரமான சூப்பரான டாபிக் தான் பேசணும் இல்லையா? அப்படியா? எல்லா நாளுமே சூப்பரான டாபிக் தான் பேசணும் பிரீத்தி. ஆனா வீக் ஸ்டார்ட் ஆகுதுல, சோ வந்து ஒரு எனர்ஜியோட எக்ஸைட்மென்ட்டோட நம்ம ஒவ்வொரு வீக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நீ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நான் பார்த்தேன்னா உன்னோட லிப்ஸ்டிக் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி நான் நோட்டீஸ் பண்ணேன். நல்ல வேலை செஞ்சீங்க, நல்லா செஞ்சீங்க காலையிலே. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரேண்டமான ஃபேக்ட்ஸ் தான். ஓகே. ஒரு சில நாளா பேசிட்டு இருக்கோம்ல, இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சி போயிட்டதால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே டாபிக் தான் நம்ம பேச போறோம். சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் காத்துட்டு இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். ஆனா இப்போ வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், கண்டிப்பா பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, இப்ப பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருக்குமே ஒரு ஹேபிட்டா இருக்கிறது வந்து ஹெட்போன்ல பாட்டு கேட்கறது தான். ஓகேவா? ஆமா, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்களை பாத்தீங்கன்னா நான் உங்களை எப்ப பார்த்தாலும் ஹெட்போனோட தான் இருக்கீங்க. அப்படியா? ஆமா, நான் நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கேன். கலைமகள் ஈக்காடு தாங்கல் வேந்த டிவி ஆபீஸ் இங்க தான் இருக்கு. வாங்க, யார் அடிக்கடி யூஸ் பண்றான்னு தெரிஞ்சு. சரி, அது ஓகே. அது அப்புறமா பாத்துக்கிட்டோம். மக்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 1 ஹவருக்கு ஹெட்போன் போட்டு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 700 டைம்ஸ் பாக்டீரியா நம்ம காதுல ஃபார்ம் ஆகுமா. சோ அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். என்ன ஓகேன்னு சாதாரணமா சொல்றீங்க. நல்ல பாக்டீரியாவோ கெட்ட பாக்டீரியாவோ என்ன பண்றது? பாக்டீரியானாவே கெட்ட பாக்டீரியாமா. அது வந்து காதுல வந்து 7 நீங்க வெறும் ஜஸ்ட் 1 hour ஹெட்போன் போட்டு பாட்டு கேக்குறீங்களோ, ஏதாவது ஒர்க் பண்றீங்களோ, ஆனா 700 டைம்ஸ்க்கு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுமா. சோ இதனால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசீஸ் வந்து உங்களுக்குள்ளேயே வரும். சோ அடிக்கடிக்கு சிக் ஆயிடுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். சோ பெட்டர் எல்லாருமே வந்து ஹெட்போன்ல பாட்டு கேட்கறது கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே. சோ ஆரம்பமே வந்து கருத்து தெரிவிச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பரான ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பேசலாம். ஆனா இப்போ ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ரெடியா இருக்கு, பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 25/7/2016 திங்கட்கிழமை, துர்முகி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6 மணிக்கு, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, திதி சஷ்டி, நட்சத்திரம் பிற்பகல் 1:51 வரை உத்திரட்டாதி, பிறகு ரேவதி. சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு. ஜீவிதா, இப்போ ஒரு சிம்பிளான क्वेश्चन கேட்பனா, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? ரெண்டு விஷயம் சொல்வேன். எது வந்து பாய்சனஸ், எது வந்து விஷத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப பிரீத்தி ஜீவிதானா ஈஸியா சொல்றாங்க பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரியான விஷயம்? இது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹனி பீ ஒன்னு, தேனி ஒன்னு, இன்னொன்னு வந்து பாம்பு. ரெண்டுத்துல எது பாய்சனஸ்? பாம்பு தான் ஆப்வியஸா எல்லாம் சொல்லுவாங்க. ஆப்வியஸா எல்லாருமே வந்து பாம்பு தான் பாய்சனஸ் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா ஆக்சுவலி வந்து நம்ம ஊர்ல இல்ல, ஓவராலா வேர்ல்ட் வைடே வந்து அதிகமா வந்து எதனால செத்துருக்காங்க மக்கள்னு பாத்தீங்கன்னா, பாம்பு கடிச்சு செத்தவங்க கூட பொழைச்சிருக்காங்களாம். ஆனா தேனி கொத்தி செத்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. Oh my God. இதை விட இதுதான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்ல வரீங்க? ஹனிபீல பாத்தீங்கன்னா அது கொத்துச்சுனா விஷம் நிறைய இருக்குன்றாங்க. ஆனா பாய்சன் சொல்ல வரல, ஆனா அதுகிட்ட மாட்டினா வந்து தப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ல இருக்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்ல, வாமிட்டிங் சென்சேஷன் வரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்த ஸ்மெல் பண்ணா வாமிட் வரும்ல. சோ அந்த மாதிரி வேர்ல்ட்ல அதிகமானவங்க எதை கண்டு வந்து பியூக் பண்றாங்க, வாந்தி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கவுஸ் மில்க். ஓகே. சோ உங்கள மாதிரி எனக்கு வந்து மில்க் ஸ்மெல் வந்தாலே வந்து பியூக்கிங் சென்சேஷன் வந்துரும்ல. சோ அந்த மாதிரி வேர்ல்ட்ல நிறைய பேருக்கு வந்து பால் வாடை தான் பிடிக்காதான். பரவாயில்ல. ஓகே, 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. அதுவும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே ஹனிபீ விஷயம், அது வந்து ஆச்சரியப்படக்கூடிய உதாரணம் கொடுத்தீங்களா, அதுக்கு நான் பின்னால டீலிங் வச்சுக்கிறேன். சொல்லுங்க. சரி, அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. ஐ படத்துல கூட நான் கூட பாத்திருக்கேன், ஒரு பீஸ் வந்து விட்டு சாவடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம லலிதாம்பிகைக்கு 1000 பேர்
பெயர்கள் இருக்கு. அந்த பெயர் காரணமும் அதுக்கான சோஸ்திரமும் சொல்றதுக்காக நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்கள் குறித்த அருமையான பராசக்தியினுடைய பெயர்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். தேவியினுடைய திருநாமத்திலே ஸ்ரீமன் நகரநாயிகாயை நமக, ஸ்ரீபுரம் என்னும் நகரத்தில் வசிக்கக்கூடிய பராசக்திக்கு, பரதேவதைக்கு வணக்கம் என்கின்ற திருநாமம். ஸ்ரீமன் நகரநாயிகாய நமக. ஸ்ரீமன் நகரம், ஸ்ரீமன் நகரம் என்று சொன்னால் தேவி இருக்கக்கூடிய இடத்தினுடைய அருமையான பெயர். ஸ்ரீபுரம் என்று அதற்கு நாம் சொல்லுகிறோம். ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரம் என்று அருமையாக பராசக்தியினுடைய இருப்பிடம் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரியினுடைய இருப்பிடமாக கருதப்படுகிறது. கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் தாலுகாவிலே அழகு பொருந்திய அருமையான நகரம். சிருங்கேரியிலிருந்து 21 கிலோமீட்டரில் இருக்கிறது ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரம். அங்கே வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரியினுடைய இருப்பிடம் அது. ஸ்ரீபுரம் என்று பெயர். ஸ்ரீபுரம் என்பது ஸ்ரீ சக்கரத்திலே மகாமேருவிலே உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பெயராக அமைந்திருக்கிறது. ஸ்ரீபுரம் என்னும் இடத்திலே வசிக்கக்கூடிய பரதேவதை பராசக்தி. அவள் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்ரீ பொருந்தியது. ஸ்ரீ என்று சொன்னால் லக்ஷ்மிகரமானது என்று அர்த்தம். பல பேர் இப்பொழுது ஸ்ரீ என்பதற்கு தமிழிலே திரு என்று மொழிபெயர்ப்பை வைத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ என்பதற்கான அர்த்தம் இருக்கிறதே, அது பல வகைகளிலே இருக்கிறது. லக்ஷ்மிகரமானது என்பதற்கான ஒரு அர்த்தத்தோடு இல்லை. ஸ்ரீ என்று சொன்னாலே சௌபாகியம் நிறைந்தது என்று ஒரு பொருளாக நாம் வைத்து கொள்ளலாம். ஸ்ரீ என்று சொன்னாலே சகல மங்களங்களும் பொருந்தியது என்று வைத்து கொள்ளலாம். அப்படி பல்வேறு வகையிலே ஸ்ரீக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. திரு என்பது அதற்கு நேரடியான மொழிபெயர்ப்பாக இருக்க இயலாது. இருந்தாலும் நாம் தமிழிலே திரு என்று எழுத பழகி இருக்கிறோம். ஸ்ரீபுரத்திலே பராசக்தி வீற்றிருக்கிறாள். பரதேவதையாக வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வருடைய இருப்பிடம். மாதா என்று சொல்லுவதை விட நாம் ஸ்ரீமாதா என்று தான் தொடங்கினோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. இதுதான் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய தொடக்கமான பெயர். அவள் எங்கே இருந்தாலும் அதற்கு முன்னாலே நாம் ஸ்ரீ என்கின்ற அடைமொழியை சேர்த்து கொள்கின்றோம். ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞை, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. நிறைவிலே சொல்வார்கள் ஸ்ரீ சிவாயை நமக, ஸ்ரீ சிவசக்திக்க ரூபிணியை நமக, ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்ஜி நமக என்று சொல்லுகிற பொழுது அந்த ஸ்ரீ என்கின்ற அந்த அடைமொழி லக்ஷ்மிகரமாக இருக்கிறது. லக்ஷ்மிகரம் என்பதற்கு நாம் வார்த்தைகளாலே வருணிக்க இயலாது. ஒரு இடம், அனுமன் கம்பராமாயணத்திலே மிக அழகான இடம். நாம் பகலிலேயே மனிதர்களை போய் பார்த்து அவருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவாக இருக்கிறது. சாதாரணமாக ஒருவர் நம்மை புகழ்ந்து பேசிவிட்டால் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஜாலமாக பேசுவது, நடித்து பேசுவது என்றெல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி பேசுகிறவர்களை பார்த்தால் அவர்கள் சில நொடிகளிலே ஏதாவது வார்த்தை ஜாலங்களிலே மயக்கி விடுகிறார்கள். எந்த மனிதன் எப்படிப்பட்ட சிந்தனையிலே இருக்கிறான் என்பதை பகலிலேயே நம்மால் எடை போடுவது என்பது கடினமாக இருக்கிறது. ஆனால் அனுமன் போய் இலங்கையிலே இறங்கக்கூடிய நேரம் இரவு நேரமாக இருக்கிறது. இரவு நேரத்திலே அனுமன் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்க்கிறான். சுற்றி பார்க்கிற பொழுது இரவிலே தூங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய குணாதிசயங்களை தூங்குகிற பொழுது அவனாலே கணக்கு செய்ய முடிகிறது. அது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் என்று யோசித்து பார்க்கிறோம். நேருக்கு நேராக வரக்கூடிய பகலிலே வரக்கூடிய மனிதர்களையே நம்மால் ஜட்ஜ் செய்ய முடியவில்லை. அவர்களை நாம் தீர்மானிக்க இயலவில்லை. ஆனால் தூங்குகிற மனிதன் இப்படி இருப்பான். இந்திரஜித்தை பார்க்கிறான் அனுமன். இந்திரஜித்தை பார்த்து சொல்லுகிறான், இளைய பெருமாளும் இவனும் நீண்ட நாள் போர் புரியக்கூடிய சூழல் இருக்கும் என்று. அத்தகைய ஆற்றை தூங்குகிற பொழுது யோசித்து பார்க்கிறான். அப்படி பல பேரை தூங்குகிற பொழுது மண்டோதரி பார்க்கிறான். பல பேரை பார்க்கிற பொழுது தூங்குகிற பொழுதே அவர்களுடைய ஆற்றலை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அனுமனுக்கு இருக்கிறது. அப்படித்தான் விபீடனனுடைய மாளிகைக்கு போகிறான். வீடனன் என்று சொல்லுகிறோமே, விபீஷனுடைய மாளிகைக்கு போகிற பொழுது மற்ற இடங்களை விட வீடனன் மாளிகையிலே அவன் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய விஷயம், தன் உணர்வினால் உணர்ந்தான் என்று கம்பன் வரியை எழுதுகிறான். தன் உணர்வினால் உணர்ந்தான் என்று சொன்னால் வீடனன் மாளிகையிலே அத்தகைய ஒரு நல்ல உணர்வு இருக்கிறது.
மற்ற இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று கம்பன் சொல்லுகிற பொழுது, அங்கே ஊன் இல்லை, அங்கே மாமிசம் இல்லை, அங்கே மது இல்லை. அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக அது இருக்கிறது. எல்லா இடங்களிலும் மாமிசம் மது வகைகளும் அரக்கர்கள் மாளிகையிலே நிறைந்திருக்கிற பொழுது, வீடணன் மாளிகை மட்டும் மது இல்லாமலும் மாமிசம் இல்லாமலும் தூய்மையாக தூயதாக நல்ல அதிர்வலைகள் பொருந்தியதாக இருக்கிறது என்று அனுமன் கண்காணித்து, இவனாலே நம்முடைய நாயகனுக்கு பயனாக இருக்கும் என்று அப்பொழுது யோசிக்கிறான். அவனுடைய மகள் திரிசடைதான் சீதா பிராட்டிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்து அவ்வப்பொழுது ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறாள். அந்த வகையிலே தான் வீடனுடைய மாளிகையிலே தன்னுடைய உணர்வினாலே உணர்கிறான். பொதுவாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய இல்லங்கள் இருக்கிறதே, நாம் குடியிருக்கிறோமே, அந்த இல்லங்களிலேயே நல்ல அதிர்வலைகள் கொண்ட இல்லமாக நம்முடைய இல்லங்களை நாம் மாற்றி கொண்டிருக்க வேண்டும். அது எப்படி சாத்தியக்கூறு என்று சொன்னால், நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்களை நம்முடைய இல்லங்களிலே பரப்புவதற்கான காலச்சூழலை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ வகையிலே நல்ல பாடல்களை பதிந்து வெளியாக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் இருக்கிறது. அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர் வேணும் அல்லது சிடி பிளேயர் வேணும் என்றெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய செல்ஃபோனிலேயே அத்தகைய வசதிகள் வந்துவிட்டது. அதிலே காலையிலும் சரி மாலையிலும் சரி விளக்கேற்றுகிற நேரத்திலே ஒரு நல்ல அழகான தமிழ் பாடல்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் என்று எத்தனையோ விஷயங்கள், அபிராமி அந்தாதி பாடல்கள், எத்தனையோ பாடல்கள், மிக அழகான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. மிக தெளிவாக பாடக்கூடிய மிக அருமையான பாடல்கள், அந்த வார்த்தைகள் பொருள் புதிந்து புரிகின்ற வகையில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் நம்முடைய இல்லத்திலே தவழ விட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய இல்லத்திலே நல்ல அதிர்வலைகள் இருக்கும். ஏதோ தொடர்களிலே எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய இல்லத்திற்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதித்தால் அந்த அதிர்வலைகள் நம்மை தாக்குகின்றன என்று சொல்லுகிறார்கள். அதே போல் நம்முடைய இல்லத்திற்கு வருகின்றார்களே, அவர்களையும் எந்த இடத்திலே, அந்த காலத்தில் இதை சொன்னால் பல்வேறு சாயங்களை வேறு பூசி விட்டார்கள் அல்லது பூசி கொண்டிருக்கிறார்கள். இது எதற்கா என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய எண்ண அலைகளை பொறுத்து நாம் அவர்களை இல்லத்திற்குள்ளாக, நம்முடைய குறிப்பாக நாம் பூஜை செய்யக்கூடிய பூஜை அறைகள் அல்லது வழிபாடு செய்யக்கூடிய சாமி வீடு என்று சொல்லுகிறோமே, அதற்குள்ளாக அவர்களை அனுமதிக்க வேண்டும். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை, திருஞான சம்பந்த பெருமானுடைய இல்லத்திற்கு அருகிலே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் என்று சொல்லக்கூடியவரை பூஜை அறைக்கு பக்கத்திலே வைத்து அவர் வரவேற்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் என்று கருதப்பட்டவர். அந்த காலத்திலே அவரை கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்திலே தினசரி ஹோமம் செய்யக்கூடிய அந்த ஹோமாக்னியினுடைய ஹோமகுண்டத்தின் பக்கத்திலே கொண்டு வந்து அவர்களை அங்கே தங்கச் செய்தார் ஞானசம்பந்த பெருமான். அப்பொழுது அங்கே செய்த ஹோமம் வளமாக சுழன்று வந்தது என்று சேக்கிழார் பெருமான் பாராட்டி பேசுகிறார். அப்படி யாரை கொண்டு வந்து நம்முடைய இல்லத்திலே நம்முடைய இல்லத்திற்குள்ளாக அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை மட்டுமே நாம் அந்த இடத்திற்கு அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதித்தால்தான் நம்முடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இருக்கிறதே அது நல்ல விதமாக இருக்கும். அவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து அவர்களை திருநீர் பூச சொல்லி அது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை நாம் செய்வதன் மூலமாக என்ன நடக்கிறது, நம்முடைய இல்லத்திலே நல்ல அதிர்வலைகள், நம்முடைய வீட்டிற்கு யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள், நல்ல உயர்ந்த மனிதர்களை வரவழைப்பதன் மூலமாக, அவர்களை அந்த இடத்திலே இருக்கச் செய்வதன் மூலமாக அவர்கள் உடலிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் இவையெல்லாம் சேர்ந்து காலை மாலை விளக்கேற்றி வைத்தல். நல்ல அந்த காலத்திலே எல்லா இடங்களிலும் நெருப்பு சாம்பிராணி போடுவதற்கு நல்ல தணல் இருந்தது. இப்போ அதற்கான சூழ்நிலை இல்லை. இப்பொழுது நல்ல ஊதுபத்திகளை ஏற்றி வைக்கலாம். நல்ல கமகமக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் செய்து வைப்பதன் மூலமாக நம்முடைய இல்லங்களும் நல்ல அதிர்வலைகள் கொண்டதாக இருக்கிறது. அத்தகைய மிக சிறந்த அதிர்வலைகள் கொண்ட இடத்திலே தான் நாம் பராசக்தியை இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கிறோம். பராசக்தி எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவள் இருக்கிற இடம், நாம் இருக்கிற இடமே தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பராசக்தி இருக்கிற இடம் தூய்மைக்கெல்லாம் தூய்மை பொருந்தியதாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மைக்கெல்லாம் தூய்மை பொருந்திய நல்ல லக்ஷ்மிகரமாக நம்முடைய வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம். விளக்கேற்றி வைத்து, ஊதுபத்தி ஏற்றி வைத்து, சாம்பிராணி போட்டு வைத்து, வீடை சுத்தமாக மெழுகி அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலங்களிலே நம்முடைய வீட்டிலே நம்மை அறியாமல் ஒரு மன நிறைவு இருக்கிறது.
அந்த மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல இல்லமாக நம்முடைய இல்லத்தை நாம் எப்பொழுதும் மாற்றி வைத்திருக்க வேண்டும். அதற்கு நல்ல மனிதர்களோடு கொண்டு வந்து அவர்களை நம்முடைய இல்லத்திலே வசிக்க செய்தல், அவர்களை அடிக்கடி வரவழைத்தல், இறைவன் நாமங்களை நம்முடைய இல்லத்திலே பரவச் செய்தல், அப்படி செய்வதுதான் பராசக்தியினுடைய இருப்பிடத்தை சிந்திக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய கட்டாயமான விஷயம். அப்படியாக நம்முடைய இல்லத்தையும் தூய்மையாக்குவதன் மூலமாக பராசக்தி இருக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓம் ஸ்ரீமன் நகரநாயிகாயே நமக. ஸ்ரீமன் நகரம் என்று சொல்லக்கூடிய நல்ல இடத்திலே வசிக்கக்கூடிய பராசக்திக்கு வணக்கம் என்பதுதான் இந்த நாமத்தினுடைய மிக தெளிவான பொருளாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். பராசக்தி நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் வசிப்பதற்கான பிரார்த்தனை இந்த விடியற்காலையிலே வைத்து ஒவ்வொரு நாளும் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமத்தை சிந்திக்கக்கூடிய பேற்றினை தொடர்ந்து நமக்கு வழங்க பராசக்தியை பிரார்த்திப்போம். தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.